ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியான முறையில் வந்துட்டு நம்ம உடல் உறுப்புகள் இயங்கினா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் வந்துட்டு பாதிப்படையும், நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு பாதிப்படையும் அப்படின்றத பற்றியான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் எல்லாமே பதிவேறும் செஞ்சுட்டு வரோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்துட்டு வேக வைக்காத நான்வெஜ்ஜஸ் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேக வைக்காத நான்வெஜ்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளையே கூட நல்லா கழுவிடணும் இல்லையா? காய்கறிகளை கழுவாமல் உட்கொள்வது மூலமாக வந்துட்டு நம்ம உடல் வந்துட்டு பாதிப்படையும். ஏன்னா வந்துட்டு காய்கறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையும் போது நிறைய ரசாயனங்களெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நல்லா காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணிடணும். மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தயிர், மோர், பால் இந்த மாதிரிலாமே வந்துட்டு சாப்பிடக்கூடாது. மீன் அப்படின்றது மட்டும் இல்லைங்க, சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சீ ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு பால் சம்மந்தமான உணவுகளையுமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடல் வந்துட்டு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததான் வந்துட்டு நல்லா பாயில் பண்ண எக் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ணும். பாயில் பண்ணாத எக்கை சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம உடலுக்கு வந்துட்டு பாதிப்பு. அதே மாதிரி அதிகப்படியான உப்பு வந்துட்டு நம்ம உடலுக்கு சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு சர்க்கரையை கம்மி பண்ணி சாப்பிட்ணும், இல்லை சுகர் வந்துடும் அப்படின்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சுகரை விட உப்பு தாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் உப்பு வந்துட்டு ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவாடு கண்டிப்பாக நம்மளாம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நம்மளாம் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிக்காத காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் தான். அதனாலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. பட் கருவாடு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான கொழுப்புச்சத்து இருக்கக்கூடிய ஒரு மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புரதச்சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது, குடலில் இருக்கக்கூடிய நிறைய அழுக்குகளை வெளியேற்றுது. இதுவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சளி, இருமல், அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சளி இருமல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கருவாட்டை வந்துட்டு ரசம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதனாலேயே வந்துட்டு அந்த சளி இருமல் எல்லாமே வந்துட்டு சரியாக போகும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ குணம் இருக்கிறதுலாம் வந்துட்டு கருவாடு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த கருவாடுங்கிறது மென்ஸுக்கு விட லேடிஸுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வந்துட்டு இளம் தாய்மார்கள், அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இளம் தாய்மார்களுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பால் சுறா கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி அதிக நற்பயன்கள் இருக்கக்கூடிய கருவாடு அப்படிங்கிறத சிலர் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அதாவது சைனஸ் இருக்கவங்க, ஆஸ்துமா இருக்கவங்க, ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுமே வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதில் உப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவாடு அப்படிங்கிறத கம்மியாகவே எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.